காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அதுதான் உண்மை. ஆமென். இந்த நாளும் கர்த்தருடைய நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் ஒலிபரப்பு யாவும் 7 மணியில இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இதனாலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடுமே சோசரிக்கிறோம். நீ பாராட்டினது கிருபையின் தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை தொடக்கினவர் நீங்க அப்பா. இந்த மாதம் கத்தாவே, இந்த புதன்கிழமையை தந்து கத்தாவே, இந்த 25ஆம் தேதிக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த கிருபைக்காய் சோஸ்திரம் ஐயா. சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. மாலை நேர ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கத்தாவே தகப்பனே, 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கத்தாவே. எழுந்தருங்க இந்த ஆண்டவர். எதிரி கையோங்க விடாதேங்க ஆண்டவர். ஒரு நல்ல கரத்துல ஒப்புகளை செபிக்கிறேன் கத்தாவே. அவர்களை முன்குறித்திரோ அவர்களை அழைத்து வந்து அப்பா அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா நிறுத்தவடமாய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஊழியத்தை செய்கிறவரும் ஊழிய ஸ்தாபகருமான சிறுவதற்காய் நன்றி செலுத்துறோம். தகப்பனே, உடைய ஊழியக்கான கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள் அப்பா, ஞானத்துக்காய் பலத்துக்காய் நன்றி செலுத்துறோம். ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை விசாலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் மனைவி ஆசீர்வதிங்க. எல்லா காவலோடு இவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தை செபிக்க அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். குடும்பமாய் அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பலுகி பெற செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிற நித்திய வெளிச்சத்தின் பகுதியோட கரத்தை தருகிறோம். வெளிச்சத்திலும் கர்த்தாவே வெளிச்சம் கொடுக்க நீங்க எழுந்தருள கிருபைக்காய் நன்றி. இந்த ஊழியத்தை ஐயா ஆரம்பித்து ஒரு மகேந்திர ஐயாக்காக நன்றி செலுத்துறோம். மொத்த ஊழியரை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய உறவுகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அவரோட இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தாவே. இந்த நாளிலும் அடியாளையும் கரத்தில் ஒப்புவிக்கிற தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவதை தாங்க ஆண்டவரே. அப்பா, அறியாத விட்டால் விளங்காத காரியங்களை சொல்லித்தாங்க. அன்பு நேர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. மறுவழியப்ப கேட்கப்படுற அன்பு நேர்களை எடுத்திருக்கிற தருகிறேன். ஆளுக செய்யுங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பித்தாங்க. எந்தெந்த பாரத்தோடு இந்த வார்த்தையை பாடலை கேட்கின்றார்களோட பாரங்கள் நீங்கி போவதாக. எந்தெந்த கட்டுகளோடு இருந்து இந்த வார்த்தையும் பாடலையும் கேட்கிற அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பா, விடுதலைக்காய் காத்திரப்பட விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதனால வியாதி வேதனையோடு இருந்தால் அந்த வியாதி வேதனை மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. என் தகப்பனை, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொன்ன தேவன் இந்த வெளிச்சத்தின் பகுதி அநேகர் உள்ளத்தில வெளிச்சமாட்டும். இல்லத்திலும் உள்ளத்திலும் சங்கமித்து உமக்குள்ளார்கள் சங்கமிக்க நீர் கிருபை செய்வீரால் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நினைப்பு இடத்திற்கிறத்துல ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து தருவீராக. அப்பா, ஒளிப்பதிவு செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. மனுஷனுடைய கண்கள தயவுல உண்டு பண்ணுங்க. எல்லாம் சரியா நேர்த்தியா செய்து முடிக்கத்தக்கதாக ஒளிப்பதிவு ஆகிக்கத்தாய் மறு ஒளியப்பில அப்பா தகப்பனே, அது செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியா செய்து கொடுங்க. அந்த ஒளிபரப்பாக நீங்க கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவீரா. நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முடிவு வரைக்கும் அப்பா, நாங்கள் இருந்த இடத்துல ஆண்டவரை நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வல்லமையை பெற்றுக்கொள்ள பலத்தின் மேல் பலனடைந்த சீயோனை காண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். ஒரு நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாகத்தோடு வாஞ்சியோடு பாரத்தோடு ஒரு சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர். இது நீங்கள் ஏற்படுத்தின சமூகம் ஆண்டு. இது எங்களால வந்தது எல்லாம் உம்மால வந்த ஈவு ஆண்டு. அதை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். நீங்க அழைத்து நீங்க உண்மையுள்ளவராய் அந்த உண்மையுள்ள அழைப்புக்கு உண்மையாயோட உமக்காய் வைராக்கியம் அளிக்க பலனின் சத்துவத்தையும் தாங்க ஆசீர்வதித்து மகளை பண்ண இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். கர்த்தர் நாமத்தினாலே சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலம் செய்ய வல்லவர். சகலம் செய்ய வல்லவிடத்தில் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் ஒப்புக் கொடுப்போம். வல்லமையான காரியங்களை நாங்கள் காண்போம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்றோம். 7:30 இருந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். 8 மணிக்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2வது தேவ செய்தியை எங்களோட மகேந்திரன் ஐயா மூத்த ஊழியர் எடுத்து வருகிறார்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தியை உங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். நாங்கள் முடிவாக முடிவுச்சபத்தை ஏறெடுத்து மறு ஒளிபரப்பை நாங்கள் கேட்போம். இவை இந்த நாலு நிகழ்ச்சிகளாகும். கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். தேவரீர் சகலத்தையும் செய்ய சகலமும் இந்த நாளத்தையும் வெளிச்சம் அல்ல, துதி பாடல் ஜெபங்கள் எல்லாவற்றையும் செய்ய அவரே வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்னால் எந்த வல்லமைக்கும் இடமே இல்லை, ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அவரே வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் வல்லமையாய் செய்யப்பட அலையுங்கள், இணையுங்கள், சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கு கூட கடந்து சொல்ல போறோம். எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கு கூட கடந்து செல்வோம். அழைப்போமா? பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள், ஆரம்பிச்ச பாடலை எங்களிடத்தில் ஒப்புக்கொடு. ஆமென். God bless you sister. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே வாக்கு மாறாத தகப்பனே, அப்பா இதுவரை எங்களை நீர் வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காக, உம்முடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் எல்லா நன்மைகளையும் தந்து இதுவரை வழி நடத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உங்களுடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற எசப்பா, நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்ற அந்த வார்த்தையின்படியே இதுவரை கர்த்தாவே நாங்கள் விழுந்தாலும் எழுந்து ஓடத்தக்கதாய் எங்களை நீர் தாங்கி வழிநடத்தி சுமந்து ஆலோசனை தந்து அப்பா எங்களை நீர் தேற்றியாட்டி இதுவரை வழிநடத்துறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க அப்பா. நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே எப்படியோ எங்கோ தொலைந்த வாழ்க்கையா இல்லாதபடி கர்த்தர் நீர் எப்போதும் ஒரு தகப்பனா எங்களோட கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ரட்சிங்க. இந்த உலகத்தின் சிருஷ்டிகள் யாவும் முடியாது என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த சிருஷ்டிகளை ரட்சிக்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த தாளந்தை கொடுக்கிற இந்த வானொலிக்காக கூட அதுல வந்து சேருகிற ஒவ்வொருவருக்காக கூட நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர். உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது 30, 60, 100 கர்த்தாவே ஆத்துமாக்களை தர வேண்டுமாக நாங்கள் உம்முடையத்திலே செபிக்கிறோம். அப்பா, சௌரலஸ்ரீ பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா எப்பொழுது ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் 5 ரணங்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக சுகம் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுபோல சௌரி சுவாலங்காக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் இழப்புகள் இருந்து தேற்றி ஆற்றி கத்தர் நீர் மண்டம் கொண்டு வந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து தேற்றுவாள் இருந்து நீர் தேற்றும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். குடும்பத்தை ஆற்றுங்க, தொடர்ந்து நடத்துங்க. பிள்ளைகள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்கிற ஊழியத்திலே இனி ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சாரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஒளிக்காக செபிக்கிறோம். சாரி ரஞ்சினி, இந்த கண்களிலே நீர் கொடுத்த ஒளிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரம வைத்தியன் நீர், தொட்டு சுகமாக்கியவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த ஊழியத்திலே வந்து தைரியமாய் தன்னுடைய காரியங்களை செய்ய முடியாது சௌரி அழைத்து வந்திருக்கிறீங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அதுபோல டோலி காமருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்.
மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தகப்பன். தொடர்ந்து சௌரி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்காத்து மக்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை அவருடைய சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் விசாரிக்க பலன் கொடுங்க. தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாயும் அநேகர் அந்த சபைகளிலே வந்து தங்களை ஆராய்ந்து பாவங்களிலிருந்து விடுதலை அடைய செய்யும்படியாய் நீர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற அந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து அநேகரை கொண்டு வரும்படியாய் ஒவ்வொரு ஆத்மாவை கத்தாவை நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய ரத்த குட்டிகளாக மறைத்துக் கொள்ளுங்க. இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தேசம் கத்தாவே, அந்த தேசத்திலே இந்த ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கும்படியாய் நீர் இதுவரை கட்டளையிட்டிருக்கிறீர். அப்பா, இனி வரும் காலங்களிலே நடக்க போற லாபத்திலிருந்து அந்த ஜனங்கள் தப்பு வைக்கப்படும்படியாய் ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய தேசம் கத்தாவை, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல அயலுள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமை நீருக்குள் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒளியாய் நீர் வந்தவர் கத்தாவே, அதை அறிய முடியாதபடி இருக்கிற அந்த கண்களை தெளிவை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனை உம்மை காணும்படியாய் சொப்பனங்களிலே, அப்பா, தரிசனங்களிலே உம்மை காணும்படியாய் அநேகருக்கு நீங்க வெளிப்பட்டிருக்கிறீங்க. அந்த இடத்துல அநேகர் ரட்சிப்பை காண்கிறார்கள் ஆண்டவரே. அந்த ஈரான் தேசத்திலே அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மை அறிகிற ஜனங்கள் கத்தாவே அந்த மரண பயத்துக்கு நீங்கி உம்மோடு கூட வாழும்படியாய் நீர் ஆயத்தங்களை ஒளிப்படங்களை நீர் செய்து வைத்திருக்கிறவராயிருக்கிறீர் கத்தாவே. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா யுத்தங்களின் செய்திகளையும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படியே எல்லா தேச மக்களும் உம்முடைய வார்த்தையை அறிந்து இந்த யுத்தங்களுக்கு கலங்காதபடி, இந்த பொருளாதார கஷ்டங்களுக்கு கலங்காதபடி நீர் அவர்களை போஷிப்பீர் என்ற நம்பிக்கையோடு கத்தாவே. அப்பா, பஞ்ச காலத்திலும் கத்தாவே, யுத்த காலத்திலும் நீங்க எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அப்பா, அது எல்லாவற்றுக்கும் தப்பி பிழைத்து நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்தது போல அந்த ஜனங்களும் உம்முடைய ரட்சிப்பை கண்டு அந்த பொல்லாத காரியங்களுக்கு பயப்படாதபடி வாழ அவர்களை சந்தித்திருள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, கண்ணீரை துடைத்தருளுங்க. அவர்களுடைய தேவைகள், பொருளாதார கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உணவு, உடை, உரையில் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அந்த இடத்துல ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே அழுகை செய்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியாய் உண்மையாய் நடக்க இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா மக்களுக்காக சேவை செய்கிற அந்த சௌரனை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இன்னுமாக அந்த தேசத்திலே உம்முடைய ஊழியம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்னங்க தாவை வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், சிறைகளில் இருக்கிறவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் விடுதலை அடையும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து போகும்படியாய், சிறை கதவுகளுக்குள்ள கடந்து போகும்படியாய், வைத்தியசாலை படுக்கையிலே விடுதலையாக்கும்படியாய், அப்பா, போதைகளுக்கு அடிமையானவர்களின் சிந்தைகளை குழப்பி இருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய வார்த்தை கடந்து போய் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் கூட செபிக்கிறோம். அப்பா, தகப்பனே, கடைசி நாளில் ஆகிலும் உம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் கர்த்தர் அந்த இருதயங்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடுகிறவர்கள் கண்டடையும்படியாய் கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டுமாக, அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க உண்மையை நீர் கிரயமாக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எல்லா கர்மா காரியங்களிலும் கர்த்தாவே ஜனங்கள் பயப்படாதபடி உம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு உண்டு என்று
அவர்கள் உற்சாகமாய் இடத்தில் வந்து சேர கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க, ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க. தொடர்ந்து உம்முடைய நீதியின் நியாயம் உள்ள மக்களாய் இந்த தேசத்தை ஆளும்படியாய் அவர்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு கூட இருங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாரையும் நீர் ஒரு மன ஆவியோடு கூட்டி சேர்த்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் நிழலானீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடு
உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். Praise Lord, sister. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான பாடல். ஆனந்த களிப்பு உதடுகளாலே போற்றி துதிக்கிறீங்க. ஆமென். Amen. ஆனந்தமா இருக்கிறீங்க, கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். அப்படி அருமையான பாடலை அழகாக பாடி எல்லாருக்கும் பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் Amen. சித்தமென நாங்கள் இன்னொரு பிரசந்திக்கும் வரைக்கும் தவசமாக கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you, sister. ஆமென். God bless you too. அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஜோவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில இருந்து நாங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஜோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து தியானத்துக்கான ஒரு பகுதி எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். ஜோபு 23 தொடக்கம் 10ஆம் வசனம் வரைக்கும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தையால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாக்கி தப்புவித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அல்லாஹ் அதை காணேன். வந்து வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். நீ உண்மையிலே என்னை ஆழமா தொட்ட வசனம் இந்த 3ஆம் வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து, இந்த வார்த்தையில நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். உண்மையிலேயே அன்றைய காலத்துல நாங்க இருக்க மாட்டோம். ஜோபுவே நீங்க எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருந்தா அவரை சந்திக்கலாம். அவருடைய பிரசன்னத்துல சந்திக்கலாம். அவருடைய வார்த்தையானவரை சந்திக்கலாம். அவரை எண்ணும் அறிவில சந்திக்கலாம். அவருடைய நினைவுகள், அதாவது எங்களுடைய நினைவுகள் முழுக்க அவராய் இருந்தால், இயேசுவே இருந்தால் இயேசுவை சந்திக்கலாம். விசேஷமாக அதிகாலை தேடுவோர் என்னை கண்டடைவார் சொல்ற அதிகாலையில் அவரை தேட நிச்சயமாக நாங்கள் அவரை சந்திக்கலாம். அறிஞ்சு ஜோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். நிச்சயமாக சங்க வானொலிக்குள்ளே அவரை சந்திக்கலாம். சிந்திக்க வைக்கும் வார்த்தைகள், வெளிப்பாடுகள், துதி, பாடல், ஜெபங்கள் ஏற்றுக்கூட கண்டிப்பாக சந்திக்கலாம் யோபுவே. யோபுக்கு மாத்திரமல்ல, ஜோபுடைய அங்கலாய்ப்பா இருக்கிறது. இன்றைக்கு அநேகரும் அப்படித்தான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே கண்டு யாரை சந்திக்கலாம்? எங்கே கண்டு உண்மை தெய்வத்தை சந்திக்கலாம்? இந்த உண்மை தெய்வம் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார், வார்த்தையில் இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறவர் அவர்தான். அன்று மூசைக்கு வெளிப்பட்ட தகப்பன் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்பட அவர் ஆயத்தமாயிருக்கார். அழைச்சு பாருங்களேன், இயேசுவே என்று அழைச்சு பாருங்க, கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஆமென். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியருக்காக ஜெபிப்போம். சோஸ்திரம் தகப்பனே, நன்றியோடுமை சோஸ்தரிக்கிறோம் இந்த நாளின் கர்த்தாவே. ஊழியர்களுக்கான ஜெபத்தை அப்பா அவரெடுக்க நீங்க கிருபை செய்தீங்கள், அதுக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த சங்க வானொலி ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக விடுத்திருக்கிறது தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலை முதல் கர்த்தாவே காலை இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம்.
பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் அவருடைய சபை ஊழியங்கள் கையிட்டு செல்லும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பீரா. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அப்பா அதன் பயனை அடையாமற் போவதில்லை என்று வார்த்தை எழுதியிருக்கப்பா. அப்படியாக தகப்பனே உமக்காக கத்தா பல்வேறுபட்ட தேசங்கள் இந்த பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் ஊழியத்தை செய்கிறார் கத்தாவே. அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து உடுத்து வைத்து மகிழ்விக்கிறார். அவர்கள் எல்லைகளை சாலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். மாலை நேர ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த தேசத்துல இருந்தாலும் நீரே சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தகப்பனாய் இருந்து அப்பா நீங்க அவர்களை வழி நடத்துறீங்க. அந்த மகாபெரிய கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை சாலப்படுத்துங்க. அதே போல நித்திய வெளிச்சத்தின் ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். திருக்கிற தருகிறோம் ஆண்டவர். அப்பா நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தா. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களா விளங்க வைக்கிறீங்கப்பா. அப்பா ஊழியத்தை செய்யற வாஞ்சியோட தாகத்தை கொடுக்குறீங்க, பாரத்தை கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தா. ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவரை கனப்படுத்துவன்னு சொன்னீங்களப்பா. ஊழியம் செய்யறோட பிள்ளைகளை கனப்படுத்துவீங்க அப்பா. யோபு எப்படி தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார் அப்பா. அந்த சிறையிருப்பை மாற்றி இரட்டந்தனையான பலனை கொடுத்தீர். முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை ஆசிரியத்த தகப்பன் உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்துல முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டாந்தனையா ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளாம் மகள பண்ணுவீரா. உடைய கரங்களை முற்றுமாய ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. உலக சபை ஊழியர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், மிஷனரி ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், அப்போஸ்தல ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், போத ஊழியங்களுக்காய் தீர்க்கதரிசன ஊழியங்கள் 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. அந்த ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் உண்டாட்டும், ஒரு மேல்வீட்டு அறையில ஒரு எழுப்புதல் உண்டானது போல இன்று இந்த ஊழியர் மத்தியில ஒரு எழுப்புதல் ஒரு அசை உண்டாவதாக. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபங்களுக்கிறோம். ஜெபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் இருவை வேண்டுமே. எப்போதும் இன்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் இருவை வேண்டுமே. எப்போதும் இன்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஆமென். விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுகந்திரமே. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல்
புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நடத்ததாக நேர்களுக்காக ஜெபத்தை வானொலியை ஆசீர்வதித்து துதிக்க எங்களோடு சிஸ்டர் டோலியோ இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நேர்களுக்கான ஜெபத்தையும் வானொலியை ஆசீர்வதித்து துதிக்கும்படியாக நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட். Praise the Lord, sisters. Frozen night. ஓகே, பிரைஸ் Praise the லார்ட். Lord. Amen. நேர்களுக்கான ஜெபத்தையும் வானொலியை ஆசீர்வதித்து துதியுங்கள் நாங்களோட ஒரு மனப்படு. ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை ஆண்டவரே நீங்க உங்களை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. நேற்று முன்றும் மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, இப்பொழுது இந்த நேரத்துக்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு எங்களுக்கு புதிதான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, வராமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டியும் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட ஆசீர்வாதத்தை, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட அன்பினால நிறைத்து அபிஷேகத்தினால நிறைச்ச ஒரு புதிதான மாலையாக ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மக்கள் மேலாண்டவரே உங்களோட அன்பை ஊற்றி, உங்களோட அபிஷேகத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே ஆண்டவரே தொழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆவிய பரிசுத்தமான ஆவியோடு மும்மோடும் தொழுந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவர் கேட்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சிஸ்டர் சுபா உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துக. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். என்னபடியா பாடுறதா சிஸ்டர்? ஹலோ, பாடுங்க சிஸ்டர். உலகத்தில் இருப்பவரிலும் உங்களே இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரள்வதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் வளர்ந்தும் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் வளர்ந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. ஜெயத்தொனியோடே முன்னே செல்லுவாய். ஜெயத்தொனியோடே முன்னே செல்லுவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர்
என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்து கொள்வாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்து கொள்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார்த்தே. சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. ஆமே. நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின் நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்கள் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஜெபித்து துதித்தீங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்தவங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் அழைப்புல சந்திப்போம். இணையுங்கள். தங்களை ஏறெடுப்போம். முத்தாசுரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரா. நன்றி சிஸ்டர். ஆமேன், God bless you. ஆமேன். God bless you too. இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாய் கடந்து சென்றோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். முத்தாசை வெறும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதிக்கூடாய் கடந்து செல்ல போறோம். நாங்கள் வாசித்த பகுதியில ஜோபு இதற்காக ஜெபித்தார். அவருடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய முன்னிலை கண்டு பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்படியாக நாங்கள் பிறருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்தை பார்க்கிறது, அவன் காண்கிறது, அவன் கேட்கிறது, அவன் பதத்தருகிற பரிகாரியா இருக்கிறார். அப்படியாக நாங்கள் பிறருக்காக ஜெபிப்போம். அழையுங்கள், இணையுங்கள். தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். சங்க வானொலிகள் சங்கமிக்கிறோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இதனால நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் நாங்கள் முதலாவது சிஸ்டர் டோலியை இணைப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட். Praise the Lord, sister. ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் உங்களை நான் வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு தேசங்கள் முழுக்க இவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படணும். இன்றைக்கு தேசங்கள்ல பாத்தீங்கன்னா அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகி கொண்டு போகுது, பாவம் பெருகி கொண்டு போகுது. ஆனால் வார்த்தை சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதாண்டு. அந்த கிருபையால கர்த்தர் இந்த தேசங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு தெய்வீக பாதுகாப்பு கடந்து வரும்படியா செபிங்க. அவரோட ஒரு மனப்பாடு. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா, உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கத்துக்குள் போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. இப்பொழுது நான் யாவரையும் ஆண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட உன்னதத்தின் உதவியை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மக்களுக்கு ஒரு ஜெப ஆவிய கொடுங்க. நீங்களே ஒரு தேவன், ஒரு கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு உன்னதத்தின் பரிசுத்தமான உங்களை வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தில் எந்த நாமத்திலும் இயேசுவின் நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு யாவருக்கும் உங்களுடைய அன்பை, உங்களோட வெளிப்படுத்தலை, ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா கர்த்தாவே, உங்க தேவர்கள் உமக்கொப்பானவர் யார் அப்பா? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உன்னதம் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று இன்னமும் இப்பொழுது எங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறாப்பா. இப்ப இந்த கடைசி கால நேரத்தில் ஆண்டவரே இருளில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான அற்புதம் செய்யுங்க. உங்களை முகமுகமாக பார்ப்பதற்கு அவங்களுடைய கண்களின் செவிகளை திறக்கும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே
உங்களுடைய வல்லமை நிறைந்த கருத்தை, இந்த வல்லமையை தெரியப்படுத்துங்க அப்பா. அப்பா இந்த ஒன்றிலும் குறையில்லாத வண்ணமாக நீங்க நிறைவாக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. யாவரையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. ஜெப ஆவியை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து இந்த மாலை நேரம் எங்கெங்க வழி தப்பி போயிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுகிறேன், நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி அப்பா. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க உங்களோட உன்னதத்தின் வரங்களை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லவர் இருந்த தகப்பனா இருக்கிறீங்க. உலகம் அங்கும் அப்பா நடந்து கொண்டு இருக்கிற எல்லா விதமான ஆவியலையும், அசுத்தமான ஆவியலையும், அசுத்தமான அப்பா கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட கிருபை எப்பொழுதும் புதிதாக இருக்கிறது. அப்படியே உங்களோட கிருபையை கொடுத்து யாவரையும் ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறான். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நேற்று இன்று மாறாதே இன்று மட்டும் நடத்தின தகப்பனே இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. உங்களோட சமூகத்தை ஒவ்வொரு மனிதரும் அறியக்கூடியதாக உங்களோட பிரசனம் உங்களுக்கு முன்பாக போய் அவங்கள விடுதலை ஆக்கி அப்பா உங்களோட பிரசனத்தில் அவங்க மகிழ்ந்து கள்ளி கொடுவதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை உள்ள நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி யாவரையும் ஆண்டவங்களுடைய சித்தத்தின்படி ஆசீர்வதித்து ஜபிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி. பாரபடி ஜெபித்தீர்கள். ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென் ஆமென் என்று பலத்தருவ நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபித்து உங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென் ஆமென். எங்களை ஏறெடுப்போம். முத்தாசிவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த காலை மாற்றங்களுக்காக ஜெபிப்போம். இடங்களுக்குள்ள குளிர்நிலை தாக்கங்கள், ஃப்ரீசிங் ரெயின்கள், வழுக்கல்கள், சரக்குகள், இதனால போக்குவரத்துகள் ஸ்தம்பிக்கப்பட்டது, விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இதிலிருந்து தேவன் போக்குவரத்துகளை பாதுகாக்கும்படியாகவும் காலைகளை சீர்படுத்தும்படியாக ஜெபிப்போம். இடத்துல ஒப்பு கொடுப்போம். என்னோடு நீங்க இணைந்து ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். சோஸ்டம் ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய கரத்துல தருகிறோம். ஐயா தாசேரும் பருவத்துக்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளிலும் இந்த காலைகளை சீர்படுத்தி தர வேண்டுமாய் அப்பா. போக்குவரத்து விசேஷமா நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா காலங்கள் உம்முடைய திருக்கரத்துல இருக்க ஆண்டவரே. காலங்களின் சமயங்களும் அறிந்தவர் நீங்க அப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். நாட்களை கத்தாவே இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசங்களை கத்தாவுக்கு நடக்கிற காலனிகளை சீர்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீரற்ற காலனிகள் கத்தாவே அப்பா. காலைக்கு அதிகமான குளிர்ந்த தாக்கங்கள் ஆண்டவரே அப்பா. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்குள்ள அதிகமான தாக்கங்கள், குளிர்ந்த நாடுகளுக்குள்ளேயும் அதிகமான தாக்கங்கள் ஆண்டவர். இந்த காலநிலைகள் ஆண்டவரை மனுஷர்களுக்கு பலவீனங்களை கொண்டு வந்து விடாதபடி ஒவ்வொரு உள்ளத்தை நீங்க பாதுகாக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த காலநிலை சீர்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடி அப்பா. இந்த சூழ்நிலைகள் மேற்கொண்டு விடாதபடி நீங்க ஆளுக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க ஆண்டவர். இந்த காலை மாற்றத்தினால அநேகருக்கு வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள் அப்பா. வழியில சொல்ல முடியாத சூழ்நிலை, உடங்கிய நிலைகளை நீர் காண்கிறீரை கர்த்தாவே. இந்த நிலையெல்லாம் மாறுபடியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். விசேஷமா இந்த போக்குவரத்து சில பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் ஐயா. சறுக்கல்கள் ஏற்பட்டு கத்தா, விபத்து ஏற்படுதை கத்தா, அந்த இடத்திலேயே மரணிக்கிறார்கள் ஐயா. இப்படிப்பட்ட உயிர்ச்சேதங்கள், புரட்சேதங்கள் ஏற்படாதபடி நீங்க பாதைகளை நெய்யாய் பொழிய வேண்டுமா, பாதைகளை செவ்வாய் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நான் உனக்கு முன்னே போய் கொண்டானே சபையாக்கணும்னு சொன்ன கர்த்தர் நீங்க அப்பா. இதனால சபைப்படுத்துவீரார், சீர்படுத்துவீரார், காலநிலைகளை ஒழுங்குபடுத்துவீரார். தகப்பனே ஆளுக செய்யுங்க, ஆளுக செய்யுங்க. காலங்கள் நம்மை ஆளக்கூடாது, தேவன் ஆளுக செய்யணும். காலங்கள் தேவனங்களை ஆளுக செய்ய முடியாது ஒப்பு கொண்டிருக்கிறோம் வல்ல கரத்துக்குள்ள அப்பா. ஒவ்வொரு வழியில போற பிள்ளைகளை பாதுகாத்தலுங்க.
விசேஷமாக விட்டு விட்டு வெளியில போற பிள்ளைகள் பாதுகாப்பா வரணும் ஆண்டவர். என் தகப்பனே, வேலைக்கு போற பிள்ளைகள், படிக்கிறதுக்கு போற பிள்ளைகள், ஒரு தேவைகளுக்காய் போற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க காத்து கொள்ளுங்க. ஒவ்வொருடைய போக்கிலும் கூடவே இருங்க ஆண்டவர். அன்று மோசே சொன்னேன், என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பா தருவேன். அப்படிப்பட்ட சமூகம் உம்முடைய சமூகம் ஒன்று செல்லட்டும் ஆண்டவர். அப்பா, நீங்க ஆளுக செய்து வழி நடத்தணும். நல்ல கருத்துக்குள்ள போய் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த தேசங்கள்ல குழுல தாக்கத்தில் அப்பா பாதிக்கப்பட்ட அந்த தேசங்களுக்கு இறங்க வேண்டுமா? உடைய வீடு பாழாய் போக கூடாது. இயேசுவான காலை கொடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழி நடத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செபத்தைகளும் சிவனுடைய நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே, சோஸ்திரம் பரிதர போற கிருபைக்காக நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும். மீண்டுமாக நாங்கள் டோலி அழைப்போம். சிஸ்டர் டோலி. சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இதனாலும் நீங்க செபிக்க வேண்டிய செபமான இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை. அடிமைத்தனங்கள் இன்னைக்கு போதைக்கு, கஞ்சாக்கு, கேண்டீனுக்கு, செஸ்களுக்கு, கிளப்பு, பாலிய பிள்ளைகள் இணையதளத்துக்குள்ளாய் அடிமைத்தனமாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களை கர்த்தர் உடைத்தறிந்து விடுதலையாக்கி தருவணும், மீட்க வேண்டும் என்று சொல்லி அன்று ஜனங்களை அடிமைத்தனம் மீட்ட தகப்பன் இந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். இவர்களை மீட்டு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. செபிங்க, நாங்களோட விரும்பப்படுது. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென் அப்பா, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கறதாகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற எல்லா விதமான பிசாசின் ஆவியை இயேசுவே நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேனப்பா. அப்பா, உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி இவர்கள் ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க. உங்களால மட்டுமே சகலத்தையும் செய்ய முடியுமா இருக்கிறது. மனுஷரால முடியாத காயம் உங்களால மட்டுமே முடியுமா இருக்கிறது. அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால இவர்களோட உள்ளங்களை கழுவி ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்துல உள்ள பிசாசின் ஆவிகளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தேவன், அபிஷேகத்துல நிறைந்த தேவன் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துற உங்களோட வல்லமையை அனுப்பி இவங்களோட பாவங்களை மன்னித்து இவங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவங்களை விடுதலையாக்குங்க. நீங்களே ஒரு ஒரு தேவன் என்று கூறி அவர்கள் உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர்கள் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆவி உண்டு, அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவரே, எங்களோட வல்லமை நிறைந்த எங்களுடைய வல்லமை உள்ள தகப்பனே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. சகலத்தை உங்களால உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு மட்டும்தான் சகலத்தையும் கொடுத்து உங்களோட பரிசுத்தம் ஆவியை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக ஆண்டவரே, இவங்களை எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விடுதலையாக்கி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல இவர்களையும் பரிசுத்தமாக்கி எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ஜொப்பாவியை ஊற்றுங்க, அந்த வல்லமையை ஊற்றுங்க அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அந்த 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 நாளத்துல நடத்தினது போல ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த வல்லமை நிறைந்த பரிசுத்தமானவை அனுப்பி ஆண்டவரை மூப்பர்கள் வாலிபர்கள் யாவரும் தரிசனம் காணக்கூடியதாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரிதான அற்புதத்தை கொடுத்து அவர்கள் பிரிதான அற்புதத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கரம் பிடித்து நடத்தினவரே, கண்ணீரெல்லாம் துடைத்தவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, இன்று மட்டும் காப்பவரே, இனிமேல் இந்த மக்களை காக்க வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, இந்த சுஷ்டமாகும்படியாக உங்களோட வார்த்தையின் மூலமாக அவர்களை விடுதலை ஆக்குங்க அப்பா. குருடரின் கண்களை திறந்தவரே, முடவர்களின் அப்பா கண்ணீரை துடைத்தவரை, இனிமேல் இப்பொழுதும் இவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்குரிய மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஆமேன் அப்பா. சிங்க குட்டியால் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரே, ஆனால் உங்களை தேடிவர்களுக்கு, உங்களை அறிந்தவர்களுக்கு நீங்க அப்பா புதிதான அன்பை
ஆமேன். புதிதான கேட்கிறது அதிகமாக யாவற்றையும் நன்மையாக செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கீங்க. அந்த நன்மையின் ஆவியலின் மூலமாக நிரப்பி ஆண்டவரே உங்களோட ஈவினால நிரப்பி புதிதான வரங்களை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே எமக்கு நன்றி 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 அப்பா. இன்று மட்டும் நடத்தினவரே எமக்கு நன்றி. அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர்கள் உங்களை முகமுகமாக பார்க்கக்கூடியதாக உங்களுடைய வல்லமை நிறைந்த அந்த வல்லமை அனுப்பி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. புதிதான ரட்சிப்பை கொடுத்து யாவரை உங்களுக்குரியவர்களாக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அவர்களையும் பரிசுத்தமாக்கி வழி நடத்தி கொண்டு வர போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவை என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 சிஸ்டர். மறுபடி ஜெபித்தீங்க. எங்கள் ஜெபத்தை விண்ணப்ப சத்தத்தை கேட்டார் பதில் தருவார். நாங்கள் சுவாசிப்போம். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை உழைத்து எங்கள் ஆசிரியராக. நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. ஆமென். God bless you. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபிக்க போற இந்த நாட்களும் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட வியாதி பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஒருமனப்படுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பனே, நன்றி அப்பா. இந்த நாட்கள் வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருக்கரத்துக்குள்ள தருகிறோம். நானே உந்தன் தனியரை கர்த்தர் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, ஆளுக செய்யுங்க. விசேஷமாக இந்த நாட்கள்ல இந்த வேளையில் அவசர சிகிச்சையில சத்திர சிகிச்சையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ நீர் காண்கிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய காயங்களை கட்டுவீராக, எலும்பு நரம்புகளை பொருந்த பண்ணுவீராக அப்பா. பலவீனங்களை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, இந்த நாலு மரண கண்ணியோடு மரண கட்டுகளோடு கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு யார் இருக்கிறார்களோ நீர் என்னை காண்கிற தேவன், அவர்களை காண்கிறீர். இந்த வேளையிலும் உட வல்லமை கராணி கடாப்பட்ட கரந்தால் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மனுஷர் கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம், அந்த மருந்து கைவிடலாம், ஆனால் நீரோ நான் உன்னை விட்டு விட உன்னை கைவிடுவது சொன்னது. இந்த நாளில் உம்முடைய ஆணி கடாப்பட்ட கரந்து அவர்கள் மீது வைக்கப்படட்டும் ஆண்டவர். உடைய தள்ளுமினால் சுகமான அறிக்க பண்ணுவோம். அந்த மரண இருளை துரத்துறோம் இயேசுவின் நாமத்தில். அந்த மரண கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமம். என் தகப்பனே, ஆளுக செய்யுங்கப்பா. மரணம் ஆளுக செய்யக்கூடாது. அந்த வியாதி மேற்கொள்ளக்கூடாது. பலவீனம் மேற்கொள்வதில்லை என்று அறிக்கை பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில். என் தகப்பனால் எல்லாம் கூடும். இது மனுஷனால கூடாத, தேவனால கூடும். மரணத்தை ஜெயித்தவரால கூடும் இயேசப்பா. நாளும் விடுதலையை பேசுறோம், விடுதலையை பேசுறோம் இயேசுவின் நாமத்தினால. தாவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தயவு செய்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்யுங்கப்பா அப்பா. இதனால் அவர்கள் வர்ற பலவீனங்கள் அப்பா தகப்பனே, வேற வியாதிகள் எல்லாத்தையும் அறிவி எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க உம்மால் ஆகுமே சப்பா. உடைத்த வல்லமையால ஆகுமே சப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, அற்புதம் செய்யுங்க. சமூக அற்புதம் செய்யுங்க. உயிர்ப்பீங்க அந்த கிட்டிய ஒரு அசை உண்டாகட்டும் அந்த குடும்பத்தில். ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்டும் ஐயா. இயேசுவே, ஒரு கருத்தை தருகும். ஒரு வந்தாக சொன்னாட்டும் விடுதலை மாறட்டும். வேதனை ஓடிப்போ உயிர்ப்பீங்க ஆண்டவர். அப்பா, மகிமை படுவீராக. இயேசு நாம ஜெபிக்கிறோம். இன்னும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். சிறியோர் பெரியோர் வாலிப பிள்ளையெல்லாம் இருக்கிற அடையாளம் செய்து அற்புதம் செய்யுங்கப்பா. அவரோட வாழ்க்கை சனத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த முடங்கின முடவன நிமிர பண்ணினவள், அந்த கோணியை நிமிர பண்ணினவள், இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நிமிர பண்ணுவீரா அப்பா. அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேனப்பா. அதே போல ஏசப்பா, கேன்சர் வியாதிக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ணி எல்லாமே ஓற்றும். அப்படிப்பட்ட கிருமியை ஓற்றும். அப்படிப்பட்ட பலத்தை ஓற்றும். உன்னத பலம் இறங்கட்டும். ஒரு சரத்துக்குள்ள சாவுக்கு ஏதுவான சரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும்.
அப்பா கண்ணீரோடு கேட்கிறோம். விசுவாசின் ஊக்கமான ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று வார்த்தை ஜெபிக்கிறோம் நாங்கள். அப்பா அற்புதம் செய்யுங்க. உச்சந்தல உள்ளங்கள் வேற நாடி நிறம் எலும்பு நிறம் அசை நாளுக்கு வல்லமை பாயட்டும் ஐயா. கற்பத்தில் கட்டிகள் கரைந்து போ இயேசுவின் நாமத்தில். மார்பையில் கட்டிகளை திங்கியறியோம் வயிற்றில் கட்டிகளை தைத்தறியோம். அற்புதரே அற்புதம் செய்யுங்க. அருமையில் அழித்து பாடுங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே இதோ மரித்த சதாலம் உயிரோடு இருக்கன்னு சொன்னது அந்த உயிர்த்தென்ன வல்லமை அனுப்புவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தாப்பினாங்க எந்த இடத்துல எல்லாம் வேதனையோட கண்ணீரோடு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கார் உள்ளங்களை தொடுவீரா. அவரோட கரங்களை தொடுவீரா. தந்து போன கைகளை திடப்படுத்துவீரா. பல்லாடுகிற முழங்கால பலப்படுத்துவீரா. மன தைரியத்தை கடுங்க சப்பா. அப்பனே எனக்கும் செய்ய அந்த வேலைக்காரின் கண்கள் நிஜமாய் கைகளை நோக்கி இருக்குமா போல். அந்த வேலைக்காரின் கண்கள் நிஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல். எங்கள் தேவனங்களுக்கு இறக்கம் செய்யும் வர விடுதலை தரும் வர வேதனை மறையும் வர உண்மையை நோக்கி உண்மையை நம்பி இருக்கிறோம். உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. பதில் தருகிற பரிகாரிய இரக்கம் செய்யுங்க. வேதனை மறையட்டும் ஐயா. வெள்ளவினை கட்டு உடைவதாக பாலானது பயனால மாறுவதாக இயேசுவின் நாமத்துல. எந்தெந்த இடத்துல இருந்து இந்த உறுப்புகள் எல்லாம் பாழாய்க்கிடும் எல்லாம் உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால கட்டளை செய்யுங்கப்பா. ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கை அதிசயம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல கூட ஜெபிக்கிறவரே. அப்பனே எங்க மரக்கு உறுப்புகளுக்காக ஜெபிக்க அப்பா. இயேசுவே கண்கள் இருந்து காண முடியாது, காதுகள் இருந்து கேட்க முடியாது, கால்களில் இருந்து நடக்க முடியாது விடப்பட்டிருக்க ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடுவீரா தொடுவீரா தொடுவீரா. அற்புதனே அற்புதம் செய்யுங்கப்பா. அலங்கார வாசல் அலங்கோலம் வாய்ந்த விடவன எழுந்து நடக்க பண்ண வல்லமை ஒற்றுவீராக. சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல படுங்க. ஒரு அசை உண்டாட்டு வந்து வைத்து ஒரு மாற்றங்களை கட்டவில்லை ஆண்டவரே. பார்க்க வையுங்க, பேச வையுங்க, எழும்ப வையுங்க, நடக்க வைங்கப்பா. அப்பா ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, தேட வைங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சரத்திலும் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே. வார்த்தையை அனுப்புறோம் இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் நாமத்தின் வார்த்தையை அனுப்புறோம். ஒரு சரத்து வெள்ளம் ஏற்றப்பட்டு வெள்ளவிடம் மாறட்டு வெள்ளமான் என்று சொல்ல முடியும். கிரிய செய்வீராக, வல்லமை நடப்பிப்பீராக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். நீ சொல்ல நீ கட்டளை நிற்குமாப்பா. அந்த நூற்றுக்கல்லறி வழியில சொன்னாரு ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வீட்டில ஒரு வேலைக்கான சுகம் உண்டானது அப்பா. வழியில சொன்ன வார்த்தை வீட்டில அற்புதமான வார்த்தையா மாறினது அப்பா. இன்றும் அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். இந்த வானொலி கேட்கிற ஒரு வெள்ளத்தில் பெரிய நடப்பிப்பது இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார். இயேசுவின் நாமத்துல வெளிச்சத்தை கட்டவிழ்க்க அப்பா. தொடுங்க தொடுங்க. இன்னும் ஆத்மா வியாதியோட போராடுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இருதய நோயோடு போராடுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நெஞ்சு வலியோடு போராடுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதம் செய்யுங்க அப்பா. எல்லா வலி வேதனையும் மறைவதா இயேசுவின் நாமத்தினால். எலும்பு நரம்புகளோடு வலி வேதனையோடு போராடுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னமுள்ளதாக்குவீரா. எலும்பு நரம்பு இன்னமுள்ளதாக்குவீரா. நீக்கி பாடுவீரா. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர். அந்த பலனாவிய கட்டவிட்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா அப்பா கொடுக்க அப்பா செய்யுங்க. நாளும் ரஞ்சனிக்காய் ஜெபிக்கும். அவரை தெளிவாக்குங்க, காயங்களை கட்டுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க. சவரி மீண்டும் இடைந்து ஊழியத்தை செய்ய நல்ல பூரண சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினுடைய தலைமையினால சவரி சுகமானாலும் அறிக்கை இயேசுவின் நாமத்துல போய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே புறப்படுகிற கால சூழ்நிலை மாற்றுங்க. பரவர தொற்று நோய்கள்லாம் பீடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். காய்ச்சல் சளியோடு இருக்க பிள்ளைகளை விடுதலையாக்குவீரா. வேதனைகள் மறைவதாக. அப்பா, தொண்டை நோயோடு இருக்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. எந்த காய்களும் எந்த கொள்ளை நோய்களும் எதுவும் மேற்கொள்ள இல்லப்பா. உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். பரிபூர்ண சுகத்தை பேசுறோம். பரிபூர்ண விடுதலையை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, இந்த வீட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிக்கன்குனியா காய்ச்சலுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை முடக்கி போட்டுதையா, இன்னும் நரம்போல முடக்கி போட்டுதையா, நிமிர முடியும், எழுப்ப முடியும். அந்த படுக்கையிலே எத்தனையோ பிள்ளைகள் படுத்து கிடக்கிறதை காண்கிறேன். பட்டு சுகமாக்குவீராக. வல்லமை இறங்கட்டும் ஐயா. அந்த எலும்பு நரம்புகளுக்கு கிருமியின் தாக்கங்கள் சுட்டரிக்கணும் இயேசுவின் நாமத்தினால். சுகத்தை பேசுறேன் ஆண்டவரே. விடுதலை நாயகன் விடுதலையாக்கி தருவீராக. எழுந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கப்படும், எழும்பி பிரகாசிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். வா, நல்ல கருத்து தருகும் தருகும். இன்னும் என்னென்ன வேதனைகளோடு வியாதிகளோடு அப்பா இந்த இடத்துல அங்க சொல்லாட்டார். நீர் காண்கிற தேவை ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தி விடுதலையாக்கும். பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்போதும் எல்லாவற்றும் அந்த சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீர் பிரியம் வைத்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெபத்தை கேட்டு பலதரப்பட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.